போட்டோகிராஃபி உலகின் ஜாம்பவானான நிக்கான் டிஜிட்டல் சினிமாவின் விதிகளையே மாத்தி எழுதின ஒரு ரெட் நிறுவனத்தை வாங்கியிருக்கு. ஆமா, இது வெறும் ஒரு கூட்டணி இல்ல, ஒரு முழுமையான கையகப்படுத்தல். கரெக்ட். இந்த நியூஸ் வந்தப்போ நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஷாக். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது இது ஒரு மாதிரி நடக்க வேண்டிய விஷயம் போலவும் தோணுது. அப்படியா? எப்படி சொல்றீங்க? நீக்கான் வீடியோ மார்க்கெட்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க ரொம்ப வருஷமா முயற்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரெட் கிட்ட அற்புதமான டெக்னாலஜி இருக்கு. ஆனா அதை ஒரு பரந்த சந்தைக்கு கொண்டு போக அவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்னர் தேவைப்பட்டாரு. ஓ, சரி சரி. அப்போ இது ஒரு தேவை சார்ந்த இணைப்பு. அப்போ நாம இந்த உரையாடல்ல இந்த மார்க்கெட்டிங் வார்த்தைகளுக்கு பின்னால என்ன உண்மையான அர்த்தம் இருக்கு, அப்புறம் உங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், முக்கியமா சோனி, கேனன் மாதிரி பெரிய தலைகளுக்கு இது என்ன செய்தியை சொல்லுதுன்னு விரிவா பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். இந்த அறிவிப்போட முதல் வரியே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிக்கான் இமேஜிங் கலையை தொடருகிறதுன்னு ஆரம்பிக்கிறாங்க. தங்களோட பாரம்பரியத்தை ரொம்ப அழுத்தமா முன்னிறுத்துறாங்க. ஆனா இங்க ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? சிலர் நிக்கான் போட்டோகிராஃபில பெரிய ஆளு, ஆனா வீடியோல அவங்க எப்பவுமே பின்தங்கி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கே. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுல உண்மையும் இருக்கு, ஆனா அது மட்டுமே முழு உண்மையும் இல்ல. நிக்கான் அவங்களோட Z9 மாதிரி கேமராக்கள்ல வீடியோல பெரிய முன்னேற்றம் காட்டியிருக்காங்க. ஆமா, 8K ரா இன்டர்னலா ரெக்கார்ட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். கரெக்ட். ஆனா பிரச்சனை என்னன்னா, சோனி, கேனன் இவங்கெல்லாம் சினிமா உலகத்துல பல வருஷமா ஒரு முழுமையான ஈகோ சிஸ்டமா உருவாக்கியிருக்காங்க. ஈகோ சிஸ்டம்னா? அதாவது லென்ஸ்கள், கேமராக்கள், கஸ்டமர் சப்போர்ட்னு ஒரு பெரிய நெட்வொர்க். நிக்கான் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு பரவலான சினிமா நெட்வொர்க் இல்ல. ஓகே, அப்போ அந்த 100 வருஷ பாரம்பரியம் போட்டோகிராஃபிக்கு வேணா பெரிய பலமா இருக்கலாம், ஆனா சினிமாக்குள்ள வரும்போது அது மட்டும் பத்தாதுன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. அதனாலதான் அடுத்த வரியே ரொம்ப முக்கியமாகுது. 2005 முதல் ரெட் டிஜிட்டல் சினிமாவில் சாத்தியமானதை மறுவரையறை செய்தது. இங்கே நிக்கான் மறைமுகமா தங்களோட பலவீனத்தை ஒப்புக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, எங்க கிட்ட பாரம்பரியம் இருக்கு, ஆனா சினிமாவுக்கான புரட்சிகரமான டெக்னாலஜி அது ரெட்டிடம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க கேப்ப ரெட் வச்சு ஃபில் பண்றாங்க. சொல்லப்போனா இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். புதுசா உன்னை கண்டுபிடிக்க முயற்சி பண்றதை விட அந்த துறையில உச்சத்தில் இருக்கிற ஒருத்தரையே தாங்களோட இணைச்சுக்கிறது. சரி, இப்போ அவங்களோட வாக்குறுதிக்கு வருவோம். இப்போது 2 ஜாம்பவான்கள் இயக்கத்தில் எல்லைகளை உடைக்க ஒன்றிணைகிறார்கள்னு சொல்றாங்க. இந்த எல்லைகளை உடைப்பது அப்படிங்கிற வார்த்தை கேட்க நல்லா இருக்கு, ஆனா உண்மையில இதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கான பதில் அடுத்த வரியிலேயே இருக்கு பாருங்க. ரெடிக்கின் வண்ண அறிவியலுடன் ஒரு சிறிய வடிவத்தில், அதாவது a compact body. ஓ, இதுதான் அவங்க உடைக்க நினைக்கிற முதல் எல்லை. ரெட் கேமராக்கள் ரொம்ப பவர்ஃபுல், ஆனா அது பொதுவா பெருசா வெயிட்டா இருக்கும். ஆமா, ஒரு ஷூட்டிங்க்கு அதை ஹேண்டில் பண்ணவே ஒரு தனி டீம் தேவைப்படும். கரெக்ட். ஆனா நிக்கானோட Z சீரிஸ் கேமராக்கள் ரொம்ப சின்னது, கையாள்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு நிமிஷம், அப்போ ஒரு ரெட் கேமராவோட மூளைய ஒரு நிக்கான் கேமராவோட உடம்புக்குள்ள வைக்கிற மாதிரியா? இது இது சாத்தியமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. கோட்பாட்டளவில் அதுதான் அவங்களோட நோக்கம். ஆனா இதுல நிறைய டெக்னிக்கல் சவால்கள் இருக்கு. ரெட்டோட சென்சார் பொதுவா சூப்பர் 35 சைஸ்ல இருக்கும். நிக்கானோட Z மவுண்ட் ஃபுல் ஃப்ரேம் சென்சாருக்காக டிசைன் பண்ணது. ஓஹோ, அப்போ இந்த ரெண்டையும் எப்படி பொருத்துவாங்க? அது ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் ஹீட் மேனேஜ்மெண்ட். பவர்ஃபுல் சென்சார் நிறைய வெப்பத்தை உருவாக்கும். அது எப்படி ஒரு சின்ன பாடியில சமாளிப்பாங்க? இதுக்கெல்லாம் விடை கிடைச்சாதான் இந்த வாக்குறுதி எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். சரி சரி, இப்பதான் இது இன்னும் ஆழமா புரியுது. அடுத்ததா, தங்கள் சினிமா பார்வை துரத்தும் படைப்பாளிகளுக்கு அதிகாரம் அளித்தல்னு சொல்றாங்க. இந்த எம்பவரிங் கிரியேட்டர்ஸ்ங்கிற வார்த்தைய எல்லா கேமரா கம்பெனியும் யூஸ் பண்றாங்களே, இது ஒரு மாதிரி தேஞ்சு போன மார்க்கெட்டிங் வார்த்தை மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொல்றதுல ஒரு பகுதி உண்மைதான். ஆனா இங்க இதுக்கு வேறொரு அர்த்தமும் இருக்கலாம். அதிகாரம் அளித்தல்ங்கிறது கருவியோட திறனை மட்டும் குறிக்கல, அதோட விலையையும் குறிக்கணும். விலையா? ஆமா, பிளாக் மேஜிக் டிசைன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க பல வருஷமா இதை தான் செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப குறைஞ்ச விலையில சினிமா குவாலிட்டி கேமராக்களை கொடுத்து மார்க்கெட்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ இந்த நிக்கான் ரெட் கூட்டணி பிளாக் மேஜிக் மாதிரி ஒரு பட்ஜெட் கேமராவை கொண்டு வருமா, இல்ல இது ஒரு பிரீமியம் ப்ராடக்டா விலை அதிகமா இருக்குமா? என்னோட கணிப்புப்படி இது ஒரு மலிவான கேமராவா இருக்காது. ரெட்டுங்கிற பேரை எப்பவும் பிரீமியம் மார்க்கெட்டோட சம்பந்தப்பட்டதுதான். ஆனா இப்போ இருக்கிற ரெட் கேமராக்களோட விலையை விட கணிசமா குறைவா இருக்கலாம். ஒருவேளை சோனி FX6 இல்லனா கேனன் C70 மாதிரி கேமராக்களோட நேரடியா போட்டிடுற விலையில வரலாம். ஓ, அது நடந்தா அதுதான் உண்மையான அதிகாரம் அளித்தல். நிச்சயமா கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு புது பவர்ஃபுல்லான சாய்ஸ் கிடைக்கும்.
இந்த அறிவிப்புல திரும்ப திரும்ப வர்ற ஒரு விஷயம் ரெட் அண்ட் வண்ண அறிவியல், அதாவது ரெட்ஸ் கலர் சயின்ஸ். கேமரா டெக்னாலஜி பத்தி அதிகமா தெரியாத ஒருத்தருக்கு இது ஒரு பெரிய விஷயமா தோணாது. எல்லா கேமராலயும் தான் கலர் இருக்கே, இதுல என்ன ஸ்பெஷல்? இது ஒரு அருமையான கேள்வி. இத கேமராவோட ரகசிய மசாலான்னு சொல்லலாம். ஒரு கேமரா ஒளியையும் வண்ணத்தையும் எப்படி பாக்குது, எப்படி புரிஞ்சுக்குது, அதை எப்படி ஒரு டிஜிட்டல் ஃபைலா மாத்துதுங்கிறது தான் இந்த கலர் சயின்ஸ். ஓகே. குறிப்பா மனுஷங்களோட ஸ்கின் டோன்ஸ், அதாவது தோல் நிறத்தை ஒரு கேமரா எவ்ளோ இயல்பா பதிவு செய்துங்கிறது தான் அதோட தரத்தையே நிர்ணயிக்கும். ஓ, அப்படியா? நான் நினைச்சேன் இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கலர் கரெக்ஷன் சாஃப்ட்வேர்ல மாத்திக்கலான்னு. ஓரளவுக்கு மாத்தலாம். ஆனா கேமராவே தப்பான தகவல்களை பதிவு செஞ்சா அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். சில சமயம் சாத்தியமே இல்ல. ரிட்டோட கலர் சயின்ஸ், குறிப்பா அவங்களோட IP2ன்னு சொல்ற இமேஜ் ப்ராசஸிங் பைப்லைன், ரொம்ப இயல்பான சினிமாத்தனமான வண்ணங்களை கொடுக்கறதுக்கு உலக புகழ் பெற்றது. நீங்க அனுபவத்துல பாத்திருக்கீங்களா? ஆமா, நான் முதல் முறையா ரெட் கேமரால எடுத்த காட்சிகளை பார்த்தப்போ அதோட குவாலிட்டி என்னையே ஆச்சரியப்படுத்திருச்சு. குறிப்பா வெளிச்சத்திலிருந்து நிழலுக்கு மாறும்போது கலர்ஸ் உடையாம அவ்ளோ ஸ்மூத்தா இருந்துச்சு. அந்த மேஜிக்க ஒரு சின்ன நிக்கான் கேமரால கொண்டு வர முடிஞ்சா அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இப்ப புரியுது. இது வெறும் கலர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, கேமரா பதிவு பண்ற டேட்டாவோட அடிப்படை தரம் சம்பந்தப்பட்டது. ஆனா கலர் சயின்ஸ் ஒரு பகுதி தான். ஒரு கிரியேட்டரா நான் தெரிஞ்சுக்க விரும்புற இன்னொரு விஷயம் இருக்கு. அது கோடெக். மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இதுதான் இந்த கூட்டணியோட மிகப்பெரிய டெக்னிக்கல் மர்மம். கோடெக்குங்கிறது கேமரா ரெக்கார்ட் பண்ற காட்சிகளை எப்படி ஒரு ஃபைலா சுருக்கி சேமிக்குதுங்கிறதுக்கான ஒரு மொழி. சரி. நிக்கான் கிட்ட அவங்களோட சொந்த என்ராவுன்னு ஒரு பவர்ஃபுல் கோடெக் இருக்கு. ரெட்டிட்டும் அவங்களோட புகழ்பெற்ற ஆனா காப்புரிமை வாங்கினா R3D ராக் கோடெக் இருக்கு. இதுல எது பெட்டர், இல்ல எது பயன்படுத்தப்படும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ரொம்ப சிறந்தது. ஆனா R3D ரா பல வருஷமா ஹாலிவுட் படங்களை பயன்படுத்தப்பட்டு அதோட நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர்களோட அது ரொம்ப நல்லா இன்டகிரேட் ஆயிருக்கு. அப்போ ஒருவேளை இந்த புது கேமரால 2 கோடெக்கையுமே கொடுத்தா? அப்படி கொடுத்தா அது ஒரு மாபெரும் வெற்றியா இருக்கும். கிரியேட்டர்ஸ் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா அந்த பேட்டன்ட் லைசன்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால அது நடக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இதுதான் பலரும் உன்னிப்பா கவனிக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த அறிவிப்பு நிக்கான் ரெட் பத்தி பேசுது. ஆனா இது மார்க்கெட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது? குறிப்பா சோனி மற்றும் கேனன், அவங்க இப்ப கவலைப்படணுமா? நிச்சயமா கவலைப்படணும். இதுவரைக்கும் நிக்கான் அவங்களுக்கு சினிமா மார்க்கெட்ல ஒரு பெரிய போட்டியாளராவே இல்ல. ஆனா இப்போ ரெட்டோட டெக்னாலஜி பலத்தோட நிக்கான் உள்ள வரும்போது ஆட்டமே மாறுது. எப்படி? சோனியோட FX சீரிஸ், அதாவது FX3, FX6, அப்புறம் கேனனோட சினிமா EOS சீரிஸ் R5C, C70, இதெல்லாம் தான் இப்ப மார்க்கெட்டோட ராஜாக்கள். ஆமா. இந்த புது நிக்கான் ரெட் கேமரா நேரடியா இந்த ராஜாக்களை தான் குறிவைக்கும். என்ன மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தும்? உதாரணத்துக்கு ரெட்டோட சென்சார்கள் குளோபல் ஷட்டர் டெக்னாலஜிக்கு பெயர் போனவை. குளோபல் ஷட்டரா? அப்படின்னா ஒரு காட்சியோட எல்லா பகுதியும் ஒரே நேரத்துல பதிவு பண்றது. இதனால வேகமா நகர்ற பொருட்கள்ல ரோலிங் ஷட்டர்னு சொல்ற அந்த ஜெல்லி மாதிரி ஒரு எஃபெக்ட் வராது. ஓ. சோனி, கேனனோட இந்த விலைப்பிரிவுல இருக்கிற நிறைய கேமராக்கள்ல இந்த வசதி இல்ல. ஒருவேளை இந்த புது நிக்கான் ரெட் கேமரால குளோபல் ஷட்டர் வந்தா அது ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்டா அமையும். அப்போ ஆக்ஷன் காட்சிகள், ஸ்போர்ட்ஸ், டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அப்போ இது சோனி, கேனனை அவங்களோட அடுத்த ஜெனரேஷன் கேமராக்கள்ல புது டெக்னாலஜிகளை வேகமா கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளும் இல்லையா? சந்தேகமே இல்ல. போட்டி அதிகமானா அது நுகர்வோரான நமக்கு, அதாவது படைப்பாளிகளுக்கு தானே லாபம். கரெக்ட். விலையும் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் ஒரு நல்ல விஷயம். கடைசியா அவங்களோட பிராண்டிங் உத்திக்கு வருவோம். சினிமாவின் மீதான காதலுக்காக கதைகளுக்கு உயிர் கொடுப்போம். கடைசியா பிறப்பிலேயே சினிமா தன்மை கொண்டது, அதாவது பாண்ட் சினிமேட்டிக்னு ரொம்ப உணர்வுபூர்வமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இப்போ நீங்க முன்னாடி கேட்ட அந்த டெக்னிக்கல் விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பாண்ட் சினிமேட்டிக்ங்கிற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம் கிடைக்குது இல்லையா? ஆமா. இது வெறும் ஒரு ஃபீலிங்க விக்கிற முயற்சி மட்டும் இல்ல. கரெக்ட். இது ஒரு விதத்துல ஆப்பிள் கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸை விக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ஸ்பெக்ஸ் பத்தி மட்டும் பேச மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற உணர்வு, அனுபவம் பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. சரியா பிடிச்சிங்க. பாண்ட் சினிமேட்டிக்ங்கிறது இந்த கேமரால ரெட்டோட கலர் சயின்ஸ், ஒருவேளை R3D ராக் கோடெக், குளோபல் ஷட்டர் மாதிரி உண்மையான சினிமா டெக்னாலஜிகள் அதோட பிறப்பிலேயே, அதோட DNAலயே இருக்குன்னு சொல்ற ஒரு முயற்சி. ஓஹோ. நீங்க ஒரு கிரியேட்டர், உங்க வேலை கதை சொல்றது தான்.
டெக்னாலஜியோட சிக்கல்களை நாங்க பாத்துக்கிறோம், இந்த கருவியை எடுத்தாலே உங்க காட்சிகள் சினிமா தரத்துல இருக்கும்னு ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்கறாங்க. அப்போ ஒரு கிரியேட்டரா நான் இந்த கேமராவை வாங்கும்போது வெறும் ஒரு பொருளை வாங்கல. நிக்கானோட 100 வருஷ நம்பகத்தன்மை, ரெட்டோட புரட்சிகரமான டெக்னாலஜி, அப்புறம் ஒரு சினிமா கனவு, இது எல்லாத்தோட ஒரு பகுதியா நான் மாறுகிறேன்னு ஒரு உணர்வை உருவாக்குறாங்க. இதுதான் வெற்றிகரமான பிராண்டிங்கோட ரகசியம். ப்ராடக்டோட அம்சங்களை மட்டும் லிஸ்ட் பண்ணாம அது யூசரோட அடையாளத்தோட எப்படி இணையுதுன்னு ஒரு கதையை சொல்றது. ஆக இந்த சில வரிகள் கொண்ட அறிவிப்பிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பாரம்பரிய பிராண்ட் தன்னோட எதிர்காலத்துக்காக ஒரு நவீன புரட்சியாளரை தத்தெடுக்கிற மாதிரி இருக்கு. இது டெக்னாலஜியை ஜனநாயகப்படுத்துற ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. ஆனா பல டெக்னிக்கல் மர்மங்கள் இன்னும் நீடிக்குது. சுருக்கமா சொன்னா இது வெறும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் இல்ல, இது கேமரா மார்க்கெட்டோட அதிகார மையத்தையே மாத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். ஆமா, நிக்கான் போட்டோகிராஃபி உலகத்துல இருந்து சினிமாவுக்குள்ள ஒரு ராஜபாட்டையா அமைக்குது. ரெட் தன்னோட உயர்நிலை டெக்னாலஜியை ஒரு பரந்த சந்தைக்கு கொண்டு போக ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கு. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த உரையாடல் முழுக்க நாம டெக்னாலஜி, போட்டி, மார்க்கெட்டிங்னு பல விஷயங்களை பத்தி பேசணும். ஆனா விலை என்னவா இருக்கும், எப்போ வெளியாகும், உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியல. அதனால நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். இந்த நிக்கான் ரெட் கூட்டணி ஒருவேளை வெற்றிகரமா அமைஞ்சா கேமரா உலகத்தோட சக்தி மையம் மாறுமா? அதாவது பல வருஷமா நீடிக்கிற ஜப்பானிய கம்பெனிகளான சோனி, கேனனோட ஆதிக்கத்தை இந்த அமெரிக்க ஜப்பானிய கூட்டணி உண்மையிலே உடைக்க முடியுமா? இல்ல இது 2 பெரிய பேருங்க ஒன்னு சேர்ந்து அவங்களோட பழைய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஒரு விலை உயர்ந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கான கருவியை விற்கிற முயற்சியாகவே முடிஞ்சிடுமா? யோசிச்சு பாருங்க.